10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Example 9.13 பாருங்க. Evaluate integral 0 to pi by 2 root of tan x plus root of cot x into dx அப்படிங்குது. ஓகே, evaluate integral 0 to pi by 2 root tan x plus root cot x into dx அப்படிங்கிறது. சரிங்களா? சொல்யூஷன் பாருங்க. let I equal to integral 0 to pi by 2 okay root tan x plus root cot x into dx givenல கொடுத்திருக்கிறது I அப்படினு எடுத்துக்கங்க. சரியா? let I equal to integral 0 to pi by 2 root tan x plus root cot x into dx அப்படிங்கிறது. ஓகே, root tan x எப்படி எழுதிக்கலாம்? நீங்க tan x sin by cos x ன்னு எழுதலாமா? அப்ப root of sin x by cos x ன்னு கிடைக்குமா? அப்போ ரூட் சைன் பை காஸ் எப்படி எழுதிக்கலாம்? நீங்கள் தனித்தனியாக ரூட் போட்டு எழுதலாமா? அப்போ ரூட் சைன் எக்ஸ் டிவைடு பை ரூட் காஸ் எக்ஸ் அப்படிங்குது. ஓகே, ரூட் டேன் எக்ஸை எப்படி எழுதிக்கலாம்? நீங்கள் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் டிவைடில் ரூட்டை தனித்தனியாக எழுதிக்கலாம். அப்போ ரூட் சைன் எக்ஸ் டிவைடு பை ரூட் காஸ் எக்ஸ் அப்படிங்குது. ஓகே, ப்ளஸ்ஸு காட் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதுனா? காஸ் எக்ஸ் டிவைடு பை சைன் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ரூட்டை தனித்தனியாக எழுதுனா ரூட் காஸ் எக்ஸ் டிவைடு பை ரூட் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, எல்சிஎம் எடுக்கலாமா? ரூட் சைன் எக்ஸ் இன்ட்டு ரூட் சைன் எக்ஸ் என்ன ஆகிடும்? சைன் எக்ஸு ப்ளஸ் போட்டுக்க ரூட் காஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் காஸ் எக்ஸ் ரூட் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கீழே டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரூட் சைன் எக்ஸ் இன்ட்டு ரூட் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இன்டகரல் 0 to pi by 2 sin x plus cos x divided by root sin x into root cos x okay into dx அப்படிங்கிறது. சரியா? ரைட், அப்போ இன்டகரல் 0 to pi by 2 sin x plus cos x அப்படியே வச்சுக்கோ. கீழே ரூட் sin x into root cos x இருக்கா? ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே இருக்க. இப்போ என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ரூட்டு போட்டு? அப்போ ரூட் ஆஃப் sin x into cos x dx அப்படிங்குது. ஓகே, ரூட் sin x ரூட் cos x-ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். ரூட்டு என்ன ஆகிடும் உனக்கு? ஒரே ரூட்டு போட்டு sin x into cos x அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, அடுத்து இன்டகரல் 0 to pi by 2 sin x plus cos x அப்படியே வச்சுக்கோ. sin x plus cos x டிவைடு பை இந்த ரூட் sin x cos x இருக்குது இல்லையா? இந்த ரூட் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா? இது எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ வேல்யூ என்ன ஆகாது? உனக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ இந்த சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் என்ன செய்கிறேன்? மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ வேல்யூ என்ன ஆகாது? உனக்கு சேஞ்ச் ஆகாது. அப்போ ரூட் ஆஃப் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைடு பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா உங்களுக்கு? ரைட், இந்த டிவைடில் இருக்கக்கூடிய 2 அப்படிங்கிறத வெளியே கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? ரூட்டுக்குள்ளார இருக்குது. ஸோ அப்போ வெளியே கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? ரூட் 2 இல்லை தனித்தனியாக ரூட் அப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? ரூட் ஆஃப் 2 sin x cos x நியூமரேட்டர் கிடைக்கும். டினாமினேட்டர் என்ன வரும்? ரூட் 2 அப்படின்னு சொல்லி வருமா? தனித்தனியாக ரூட் அப்ளை பண்ணால் நியூமரேட்டரில் ரூட் சைன் எக்ஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். டிவைடு பை ரூட் 2 அப்படின்னு வருமா? டிவைடு பை இந்த ரூட் 2 மேலே கொண்டு போயிடலாமா நீங்கள்? அப்போ என்ன கிடைக்கும்? இன்டகரல் 0 to pi by 2 ரூட் 2 மேலே கொண்டு வந்தாச்சு. அப்போ ரூட் 2 இன்ட்டு நியூமரேட்டரில் இங்கே வரக்கூடிய சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்குது. இங்கே அடுத்த டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்குது. ஓகே, ரூட் ஆஃப் 2 இன்ட்டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு. ஓகே, ரைட், இப்போ இதில் 2 sin x cos x அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ரைட், இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறேன் அப்படின்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு உனக்கு தெரியும். ஹியர் ஏவோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன்? sin x, b அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறேன்? cos x அப்படின்னு. சரிங்களா? a ஈக்குவல் டு sin x, b ஈக்குவல் டு cos x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட், அப்போ இந்த இடத்துல இங்கே வரக்கூடிய இந்த ரூட் 2 sin x cos x அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஓகே 2 sin x cos x எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஏவோட வேல்யூ sin xன்னு எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ cos x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும்? sin x ஏ வேல்யூ sin x, அப்போ sin x மைனஸ் cos x அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, sin x மைனஸ் cos x அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இப்போ sin ஸ்கொயர் x ஏக்கு
ஏக்கு சைன் போட்டால் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் பிக்கு காஸ் போட்டால் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ். ஓகே, அப்போ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா உங்களுக்கு? ஓகே, இப்போ இதில் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு 1. அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் 1. ஓகே, இந்த இடத்துல வரக்கூடிய சைன் ஏக்கு சைன் ஸ்கொயர்டுன்னு போடு, ஏக்கு சைன் போட்டால் சைன் ஸ்கொயர் எக்ஸ், பிக்கு காஸ் போட்டால் என்ன ஆகிடும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும் 1. அப்போ 1 மைனஸ் 2 இன்ட்டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குமா உங்களுக்கு? 1 மைனஸ் 2 இன்ட்டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். நமக்கு தேவை 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் மட்டும்தான். அப்போ இந்த டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, இங்கே வரக்கூடிய இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன ஆகிடும் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய சைன் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு வேல்யூ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் வேல்யூ 1. அப்போ 1 மைனஸ் இந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்ம் கொண்டு வரும். அப்போ இங்கே என்ன ஆகிடும் 1 மைனஸ் ஓகே ஏக்கு சைன் போடுங்க, அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் பிக்கு காஸ் எக்ஸ் போடுங்க, சைன் எக்ஸ் மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஓகே, அப்போ இங்கே வரக்கூடிய ரூட் ஓகே ரூட் ஆஃப் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இதுக்கு போல் என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0 டு π/2 நியூமரேட்டர் அப்படியே தான் வச்சுக்கிறேன் ரூட் 2 சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு. ஓகேவா, கீழே வரக்கூடிய அந்த ரூட் ஆஃப் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்குரிய ஃபார்முலா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு. சரிங்களா, இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ab. இதில் ஏக்கு சைன் எக்ஸு பிக்கு காஸ் எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே எழுதிக்க பாருங்க சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ சைன் ஸ்கொயர்டு எக்ஸு ப்ளஸ் அடுத்தது காஸ் ஸ்கொயர்டு எக்ஸு மைனஸ் 2ab. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு சைன் எக்ஸு காஸ் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ இதில் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு 1. அப்போ 1 மைனஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா உங்களுக்கு? 1 மைனஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, இந்த 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த சைடு கொண்டு வரலாமா? அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இங்கே வரக்கூடிய சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ தானே இது. அப்போ இந்த சைடு கொண்டு வந்து ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணு. 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வா, சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத ரைட் சைடு கொண்டு வந்துரு. அப்போ 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் 1 மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குதா? ஓகே, 2 sin x cos x கான வேல்யூ என்ன கிடைக்குது 1 மைனஸ் sin x மைனஸ் cos x அதனுடைய ஹோல் ஸ்கொயர். ஓகே, அதான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, நியூமரேட்டர் அப்படியே வச்சிருக்கிறேன் ரூட் 2 sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு அப்படியே வச்சிருக்கிறேன் டிவைடு பை ரூட் ஆஃப் ஓகே இந்த இடத்துல 2 sin x cos x பதில் என்ன வேல்யூ எழுதிக்கிறேன் 1 மைனஸ் sin x மைனஸ் cos x அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா, ரைட். இப்போ இதில் புட்டு u ஈக்குவல் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்னுடைய இன்டகரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ புட்டு u ஈக்குவல் என்னென்னு எடுத்துக்கிறேன் sin x. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டிவைடில் வரக்கூடிய டேர்ம் தான் மேக்ஸிமம் அந்த u எதுவாக இருந்தாலும் யூன்னு எடுத்துப்போம். டிவைடில் என்ன வந்திருக்குது sin x மைனஸ் காஸ் எக்ஸ்னு வந்திருக்கு. அப்போ புட்டு u ஈக்குவல் டு sin x மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, புட்டு u ஈக்குவல் என்னென்னு எடுத்துக்கிறேன் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். u இங்கே இது x உள்ள ஃபங்க்ஷன், uங்கிறது x உள்ள ஃபங்க்ஷன். அப்போ u எதை போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் x போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அப்போ du by dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஓகே du by dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு u x பொறுத்து பண்ணால் du by dx ஈக்குவல் டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x மைனஸ் அப்படியே வச்சுக்க cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் sin xன்னு வந்து நிற்கும். ஓகே, அப்போ du by dx என்ன கிடைக்குது cos x ப்ளஸ் sin x அப்படின்னு. ஓகேங்களா, ரைட். அப்போ என்ன செய்கிறேன் இந்த du மட்டும் வச்சுக்கோ, dx இன்சைட் கொண்டு வரலாமா? அப்போ du ஈக்குவல் டு sin x ப்ளஸ் இரண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், உனக்கு தெரியும் a ப்ளஸ் பினாலும் b ப்ளஸ் ஏனாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இந்த இடத்துல sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு dx அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்போ du ஈக்குவல் டு sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு dx அப்படின்னு. ஓகேங்களா, ரைட். அப்படியே பாருங்களேன், கிவனில் இதை அப்படியே யூக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த i அப்படிங்கிறது ஈக்குவல் டு இன்டகரல் 0 டு π/2 ரூட் 2 sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. இதை அப்படியே யூக்கு சேஞ்ச் பண்ணுறேன். உனக்கு தெரியும் ரூட் ஆஃப் டிவைடில் பாருங்கள் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இது என்னன்னு தெரியும் sin x மைனஸ் காஸ் எக்ஸை யூன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் யூ ஸ்கொயர்டு அப்படின்னு கரெக்டா 1 மைனஸ் இதோட வேல்யூ யூ அப்போ யூ ஸ்கொயர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா du அப்படின்னு. ஓகே, அப்போ du அப்படி அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா i ஃபுல்லாக யூக்கு சேஞ்ச் ஆயிடுச்சான்னு பாருங்க. இப்போ அப்போ i ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய இந்த ரூட்டு இருக்கா, இந்த ரூட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன், கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துருக்கேன். அப்போ i ஈக்குவல் டு ரூட் 2 இந்த
இந்த sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும், du அப்படின்னு தெரியும். அப்போ du அப்படின்னு போட்டுக்க, டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் இங்கே வரக்கூடிய sin x காஸ் எக்ஸோட வேல்யூ u, அப்போ u ஸ்கொயர்ட் அப்படின்னு. ஓகே, அப்போ ஃபுல்லாக மாறிடுச்சு உங்களுக்கு ஃபங்க்ஷன் யூவுக்கு. ரைட், அப்போ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து யூவுக்கு மாற்றிருக்கீங்க. ரூட் 2 இன்ட்டு மேலே நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும், du டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் u ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அப்போ ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து யூவுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சா? ரைட், அப்போ லிமிட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், அதையும் மறந்துடக்கூடாது. இப்போ எக்ஸோட லிமிட் தான் என்ன அப்படின்னா 0 to π/2. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸோட ஃபங்க்ஷன் அதை என்ன செய்யறோம், யூவுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே வரக்கூடிய லிமிட்டையும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா யூவுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இங்கே டேபிள் பாருங்கள், u sin x u ஈக்குவல் டு sin x மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு. ஓகே, u ஈக்குவல் டு sin x மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, எக்ஸோட லிமிட் என்னன்னு தெரியும், இங்கே பாருங்கள் 0 to π/2 அப்படின்னு. அப்போ x ஈக்குவல் டு 0 to π/2. ஓகே, எக்ஸுக்கு 0 பண்ணுங்க, சைன் 0வா, சைன் 0 வேல்யூ 0 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு 0 பண்ணுங்க, காஸ் 0, காஸ் 0 வேல்யூ 1. அப்போ u ஈக்குவல் என்ன கிடைக்கும், -1. அப்போ எக்ஸுக்கு 0 போடுறப்ப u ஈக்குவல் டு -1. அடுத்து எக்ஸுக்கு π/2 போடுங்க, π/2 போட்டால் என்ன கிடைக்கும், சைன் π/2 அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் உனக்கு 1 மைனஸ் காஸ் π/2 வேல்யூ 0. அப்போ 1 மைனஸ் 0 1. அப்போ u ஈக்குவல் என்ன கிடைக்கும் 1. அப்போ எக்ஸோட லிமிட் 0 to π/2னா யூவோட லிமிட் -1 to 1. எக்ஸுக்கு 0ங்கிறப்ப -1, எக்ஸுக்கு π/2ங்கிறப்ப 1. அப்போ i ஈக்குவல் டு therefore i ஈக்குவல் டு ஓகே 0ங்கிறப்ப லிமிட் என்ன யூக்கு -1. அப்போ -1 போட்டுக்க. ஓகே, 0 to π/2. அப்போ இங்கே என்ன ஒரு யூக்கு மாத்திரப்ப -1 to 1 அப்படிங்குது. ஓகே, அப்போ இன்டகரல் -1 to 1. ஓகே, அங்கே வரக்கூடிய ரூட் 2 நியூமரேட்டர் ஃபுல்லாக sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன் dxங்கிற வேல்யூ என்ன உனக்கு du. அப்போ du டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் இங்கே வரக்கூடிய sin x காஸ் எக்ஸுக்கு u, அப்போ u ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த ரூட் 2 கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு ரூட் 2. அப்போ என்ன கிடைக்கும், இன்டகரல் -1 to 1 du டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் u ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா உங்களுக்கு. இதுக்கான இன்டகரல் ஃபார்முலா பாருங்க, என்னன்னு தெரியும் இன்டகரல் ஃபார்முலா, இன்டகரல் du டிவைடு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் u ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன, சைன் இன்வர்ஸ் ஆஃப் u அப்படிங்கிறது. ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் u ப்ளஸ் சி, இன்டகரல் மட்டும் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் சி. ஓகே, இங்கே லிமிட் இருக்கிறனால எதை மட்டும் போட்டுக்கிறீங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் u மட்டும் போட்டுக்கோ. அப்போ ரூட் 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் u, லிமிட் என்ன அப்படின்னா -1 to +1 அப்படிங்கிறது. ஓகே, அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோமா, அப்பர் லிமிட் போடு, மைனஸ் போட்டு லோயர் லிமிட். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்பர் லிமிட் 1, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் போடுங்க. அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் லோயர் லிமிட் என்ன -1. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 அப்படிங்கிறது. ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படிங்கிறது. லிமிட் அப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட், அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு அடுத்ததாக லோயர் லிமிட் எழுதணும். ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா எந்த ஆங்கிளுக்கு கிடைக்கும், சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1 வரும், π/2. அப்போ π/2 போட்டுக்கலாமா, மைனஸ். அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 எந்த ஆங்கிளுக்கு வரும், -π/2க்கு வரும். அப்போ π/2 மைனஸ் அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் π/2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆடும், +π/2 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ ரூட் 2 π/2 + π/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா உங்களுக்கு. ரெடி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், பை அப்படின்னு கிடைக்கும். அப்போ பை ரூட் 2 அப்படிங்கிறது. அப்போ தேர்ஃபோர் இன்டகரல் 0 to π/2 ரூட் tan x ப்ளஸ் ரூட் காட் எக்ஸ் இன்ட்டு dx அப்படிங்கிறதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா பை ரூட் 2 அப்படிங்கிறது. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் சம் பாருங்கள், எக்ஸாம்பிள் 9.15. ஓகே, எக்ஸாம்பிள் 9.15 evaluate integral -4 to 4 modulus of x plus 3 into dx அப்படிங்கிறது. ஓகே, இன்டகரல் -4 to 4 modulus of x plus 3 into dx அப்படிங்கிறது. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ்க்கான ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம இந்த இடத்துல. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தன் 0, எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி படிச்சிருப்போம். இங்கே என்ன வந்திருக்கு, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படிங்கிறப்ப எக்ஸ் லெஸ் தேன் 3 எக்ஸ் லெஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் 0னா எக்ஸ் ஈக்குவல் டு -3. கரெக்டா, எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எக்ஸ் வேல்யூ -3. அப்போ இங்கே வரக்கூடிய ஃபார்முலாவை செப்பரேட் பண்ணுறோம். வி நோ தட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படிங்கிறது ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் -3. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் -3 அப்படிங்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3க்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்துக்கோ. x greater than or equal to -3 அப்படிங்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் x plus 3க்கான வேல்யூ என்னன்னு பார்த்துக்குங்க. சரியா, நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம்.
மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0 எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு. ஓகே, எக்ஸ் லெஸ் தேன் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், மைனஸ் எக்ஸ். எக்ஸ் கிரேட்டர் தேன் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, அப்போ இங்கே மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வந்துருக்குது. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் லெஸ் தேன் -3 அப்படின்னு ஒரு இன்டர்வல், அடுத்து எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -3 அப்படிங்கிறது இன்னொரு இன்டர்வல். ஓகே, அப்போ எக்ஸ் லெஸ் தேன் -3 அப்படிங்கிறப்ப இங்கே வரக்கூடிய மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3யோட வேல்யூ என்ன கிடைக்கும், மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு. ஓகே, எக்ஸ் லெஸ் than -3ங்கிறப்ப மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3க்கான வேல்யூ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3. அடுத்து எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -3 அப்படிங்கிறப்ப மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3க்கான வேல்யூ பாசிட்டிவ்ல எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு. ஓகேங்களா, ரைட். அப்போ இந்த இடத்துல இன்டர்வல் அப்போ தேர்ஃபோர் நமக்கு தேவையான என்ன அப்படின்னா, இப்போ இன்டர்வல் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. எக்ஸ் லெஸ் தேன் -3ங்கிறப்ப மாடலஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -3 அப்படிங்கிறப்ப இங்கே மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு. ஓகே, ரைட்டு. நம்மளுக்கு கிவனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகரல் -4 to 4 மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு. ஓகே, அப்போ தேர்ஃபோர் இன்டகரல் -4 to 4 மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ என்ன வருது, -3க்கு அப்புறம் -3க்கு முன்னாடி, அடுத்து -3க்கு அப்புறம். சரி, அதே சமயம் நம்மளுக்கு கிவனில் -4 to +4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ நான் இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி, -4ல் இருந்து நமக்கு தேவை இன்டகரல் -4 to +4 மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர்வல் ஸ்ப்ளிட் ஆகுது. இதில் -3 முன்னாடி என்ன, -3க்கு அப்புறம் என்ன அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகுது உங்களுக்கு. அதை வச்சு இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இன்டகரல் ஓகே -4 to -3 வரைக்கும் என்னன்னு தெரியும், மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டா, அடுத்தது ப்ளஸ் இன்டகரல் -3ல இருந்து பாசிட்டிவ், -3ல இருந்து 4. அப்போ -3க்கு அப்புறங்கிறப்ப மாடலஸ் என்ன வரும் உனக்கு, எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் உங்களுக்கு. எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இந்த இடத்துல இன்டகரல் -4 to 4 மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 டிஎக்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட் பண்ணுறோம். ஏன்னா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னா எக்ஸ் லெஸ் தேன் -3, எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் -3ங்கிறப்ப உனக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ -4ல் இருந்து -3 இந்த இன்டர்வல், அப்போ -3க்கு முன்னாடின்னு அர்த்தம். அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 டிஎக்ஸுங்கிறது ரிசல்ட். அடுத்தது -3 to 4, அப்போ -3க்கு அப்புறம் ஃபங்க்ஷன் என்ன தெரியும், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு. ஓகேவா, ரைட். இப்போ இந்த இடத்துல முன்னாடி வரக்கூடிய இந்த மைனஸ் என்ன செய்யணும், அப்படியே வச்சுக்க. எக்ஸை இன்டகரல் பண்ணால் x² டிவைட் பை 2 ப்ளஸ் 3 இன்டகரல் பண்ணால் 3x. லிமிட் என்ன அப்படின்னா -4 to -3 அப்படிங்குது. சரியா, அதேமாதிரி அடுத்தது இங்கே எக்ஸ் இன்டகரல் பண்ணால் x² பை 2 ப்ளஸ் 3 இன்டகரல் பண்ணால் 3x. லிமிட் என்ன -3 to 4 அப்படிங்கிறது. சரியா, ரைட். அப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. x² இந்த இடத்துல -3 ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாமா, அப்போ அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, -3 போட்டால் -3 ஹோல் ஸ்கொயருங்கிறது 9, அப்போ 9/2ன்னு வந்து நிற்கும். ஓகே, +3 இங்கே வரக்கூடிய எக்ஸுக்கு போல -3 போட்டால் -9. ஓகே, அப்போ 9/2 -9 அப்படிங்கிறது. மைனஸை இங்கே வரக்கூடிய மைனஸை முன்னாடியே காமனாக எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா -3 அப்ளை பண்ணுற இந்த ஃபங்க்ஷனில் -3 அப்ளை பண்ணால் 9/2 -9 கிடைக்குது. ஓகே, அப்பர் லிமிட். அடுத்து என்ன போடுவீங்க, மைனஸ் போட்டு லோயர் லிமிட். அப்போ மைனஸ் போட்டுக்கிறேன். லோயர் லிமிட் என்ன, -4 ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 16/2 ப்ளஸ் 3 இன்ட்டு -4 அப்படின்னா -12 அப்படின்னு வரும். ஓகே, ரைட்டு. ப்ளஸ் போட்டுக்கோ. இங்கேயும் ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அப்பர் லிமிட், அப்போ என்ன கிடைக்கும், 4² 16/2 ப்ளஸ் 3 4s are 12. அப்போ 16/2 ப்ளஸ் 12. அடுத்து என்ன போடுவீங்க, அப்பர் லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம் மைனஸ் போட்டு அடுத்து லோயர் லிமிட் போடுறப்ப -3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 9/2. அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு -3 அப்படின்னா -9 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. 9/2 -9 இதை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும், 16/2னா 8, மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோ, -8. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், +12 அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் இங்கேயும் 16/2 என்ன ஆகிடும் உனக்கு, 16/2னா 8. அடுத்து இங்கே வரக்கூடிய 12. ஓகே, அடுத்தது -9/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், +9 அப்படின்னு வந்து நிற்கும். ஓகேங்களா, இப்போ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணு. -9/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8, அடுத்து -12 அப்படின்னு கிடைக்கும். -9/2 +9 +8 -12. இங்கே வரக்கூடிய அப்படியே எழுதிக்கிங்க. 8 + 12 -9/2 +9 அப்படிங்கிறது. ஓகே, -12ம் +12 என்ன ஆகுது உனக்கு, கேன்சல் ஆகுது. இங்கே முன்னாடி -9/2 இருக்குது, இங்கே ஒரு -9/2 இருக்குது. ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 2 times of -2 times of 9/2. அப்போ -2 times of 9/2 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே வரக்கூடிய 9, இங்கே லாஸ்ட்டாக வரக்கூடிய 9 ரெண்டையும் ஆட் பண்ணால் 18. அடுத்து இங்கே வரக்கூடிய 8, இங்கே வரக்கூடிய 8 ரெண்டையும் ஆட் பண்ணால் 16 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அப்போ -2 இன்ட்டு 9/2 ப்ளஸ் 18 ப்ளஸ் 16 வருது. 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும், -9. அப்போ -9 ப்ளஸ் 18 ப்ளஸ் 16
16 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 25 அப்படின்னு. அப்போ கிவனில் என்ன கேட்டிருக்காங்க, இன்டகல் -4 to 4 மாடலஸ் ஆஃப் x + 3 dxக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. என்ன வேல்யூ கிடைக்குது 25 அப்படின்னு கிடைக்குது. சரியா, ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் 9.18. okay, example 9.18 prove that integral 0 to pi by 4 அப்படின்னு. okay, integral 0 to pi by 4 dx divided by a squared sin squared x plus b squared cos squared x. okay, integral 0 to pi by 4 dx divided by a squared sin squared x plus b squared cos squared x that's equal to 1 divided by ab into tan inverse of a by b அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரியா, ஸோ இங்கே வரக்கூடியது என்னென்னா integral 0 to pi by 4 dx divided by a squared sin squared x plus b squared cos squared x இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 1 divided by ab into tan inverse of a by b அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. வேர் a, b greater than 0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா, சொல்யூஷன் let i equal to லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கிறது எழுதிக்கிறேன். let i equal to integral 0 to pi by 4 dx divided by a squared sin squared x plus b squared cos squared x அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா டினாமினேட்டரில் ஒரு cos squared x என்ன செய்யறேன் அப்படின்னா டிவைட் பண்ணுறேன். ஓகே, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். இன்னும் சொல்ல போனால் இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், ஒரு cos squared x வெளியே எடுக்கலாமான்னு பாருங்கள். ஓகே, அப்போ இன்டகரல் 0 to pi by 4 dx டிவைடு பை ஓகே மேலேயும் கீழேயும் cos squared x ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே வரக்கூடிய cos squared உள்ளார கொண்டு போய்க்கும். அப்படி செஞ்சாலும் சரி, இல்லை அப்படின்னா cos squared x வெளியே எடுத்துக்குங்க நீங்கள். சரியா, ரெண்டுலேயும் a squared sin squared x plus b squared cos squared x இருக்குது இல்லையா, ரைட். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு cos squared x வெளியே கொண்டு வந்துரு. ஓகே, அப்போ cos squared x வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல a squared sin squared x டிவைடு பை cos squared x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பிளஸ் இந்த cos squared வெளியே போயிடுச்சு, அப்போ என்ன கிடைக்கும் பிளஸ் b squared அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, இல்லை அப்படின்னா cos squared x ஆல் இங்கே வரக்கூடிய cos squared x டிவைடு பை cos squared xன்னு போடுங்க. ஓகே, அப்போ கீழே வரக்கூடிய cos squared உள்ளார கொண்டு பண்ணி என்ன ஆகிடும், மேலே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய cos squared அப்படியே இருக்கும். கீழே டினாமினேட்டரில் வரக்கூடிய cos squared உள்ளார கொண்டு போனீங்க அப்படின்னா a squared sin squared x டிவைடு பை cos squared xன்னு கிடைக்கும். ப்ளஸ் b squared அப்படின்னு போடும். cos squared பை cos squared கேன்சல் ஆகி 1 வரும். ஸோ அப்போ b squared மட்டும் கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே, ஒன்று cos squared x வெளியே கொண்டு வந்துடு, இல்லை அப்படின்னா cos squared x ஆல் மேலேயும் கீழே நீ என்ன செய்கிற மல்டிப்ளை பண்ணு. ஓகே, அப்படி மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோ. டினாமினேட்டர் இருக்கக்கூடிய cos squared மட்டும் உள்ளார கொண்டு போ. உள்ளார கொண்டு போனீங்கன்னா a squared இன்ட்டு sin squared x டிவைடு பை cos squared x ப்ளஸ் b squared மட்டும் கிடைக்கும். cos squared கேன்சல் ஆகி. சரியா, ரைட். இப்போ இதில் இங்கே வரக்கூடிய இந்த cos squared x இருக்குது இல்லையா, இந்த cos squared அப்படிங்கிறது நியூமரேட்டர் கொண்டு போனால் என்ன ஆகிடும் உனக்கு 1 by cos squared. 1 by cos squared எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் secant squared அப்படின்னு எழுதிக்கலாமா, இல்லைன்னா கீழே வரக்கூடிய cos squared நியூமரேட்டர் கொண்டு போனால் என்ன ஆகிடும் secant squared xன்னு கிடைக்கும். அப்போ இன்டகரல் 0 to pi by 4 இந்த cos squared மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும் உனக்கு secant squared வரும். அப்போ secant squared x இன்ட்டு இங்கே வரக்கூடிய dx கரெக்டாக. cos squared x அப்படிங்கிறது மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும் secant squared x. okay, that means 1 by cos squared x இருக்கு. 1 by cos squared value secant squared. அப்போ secant squared x into dx divided by a squared. okay, இந்த cos squared மேலே கொண்டு போயாச்சு, secant squared x into dx. டினாமினேட்டரில் a squared, இங்கே sin squared by cos squared value என்னன்னு தெரியும் tan squared x. அப்போ a squared tan squared x plus b squared அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இன்டகரல் 0 to pi by 4 secant squared x into dx divided by a squared tan squared x plus b ஸ்கொயர் அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக யூக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். யூக்கு மாற்றுறேன் அப்படிங்கிறப்ப வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக யூக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ புட்டு யூ ஈக்குவல் டு கரெக்டா இங்கே வரக்கூடிய a ஸ்கொயர் tan ஸ்கொயர் எக்ஸில் யூ ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறேன் tan x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ யூ ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன் tan x. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் du by dx அப்படிங்கிறது. ஓகே, யூவை எக்ஸை பொறுத்து யூங்கிறது எக்ஸ் உள்ள ஃபங்க்ஷன், யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by dx ஈக்குவல் டு tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x அப்படிங்கிறது. ஓகே, அப்போ du by dx ஈக்குவல் என்ன கிடைக்குது secant square x அப்படின்னு. அப்போ du ஈக்குவல் எப்படி எழுதிக்கலாம் secant square x into dx அப்படின்னு எழுதிக்கலாமா, ரைட். இப்போ இங்கே வாங்க ஐயில் இந்த இடத்துல secant squared x into dxக்கு என்ன வேல்யூ உனக்கு du. அப்போ நியூமரேட்டர் என்ன கிடச்சிச்சு du டிவைடு பை a ஸ்கொயர்டு. இது என்னன்னு தெரியும் tan x u. அப்போ இது என்னன்னு எழுதுவா u ஸ்கொயர்டு. அப்போ a ஸ்கொயர்டு u ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி கிடைக்குமா உங்களுக்கு. அப்போ ஃபுல் ஃபங்க்ஷனு யூக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா. அப்போ அதே மாதிரி லிமிட்டையும் நீங்கள் என்ன செய்யணும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ u ஈக்குவல் டு tan x. எக்ஸோட லிமிட் என்ன அப்படின்னா 0 to pi by 4 அப்படிங்குது. ஓகே, எக்ஸோட லிமிட் என்ன உங்களுக்கு 0 to pi by 4. அப்போ யூவோட லிமிட் கண்டுபிடிக்கணுமா நீங்கள்
போடுவீங்க ரைட் u ஈக்குவல் டு tan x எக்ஸோட லிமிட் 0 டு π/4 எக்ஸுக்கு 0 அப்படின்னு இதில் அப்ளை பண்ணுங்க அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் tan 0 வேல்யூ 0 அப்போ யூக்கு என்ன கிடைக்கும் 0 அதேமாதிரி எக்ஸுக்கு π/4 போடு tan π/4 வேல்யூ 1 அப்போ u ஈக்குவல் டு 1 அப்போ எக்ஸோட லிமிட் 0 டு π/4 அப்படின்னா யூவோட லிமிட் என்ன கிடைக்குது 0 டு 1 அப்படின்னு கிடைக்குது ஓகே அப்போ தேர்ஃபோர் இப்போ ஐ எடுத்துக்கிறேன் தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு இன்டகல் 0 டு π/4 இது எக்ஸோட லிமிட் யூக்கு மாத்திரப்ப லிமிட் என்ன வரும் 0 டு 1 அப்படின்னு கிடைக்கும் சரியா 0 டு 1 அப்போ 0 டு இன்டகல் 0 டு 1 ஓகே இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dx அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் du டிவைடு பை a ஸ்கொயர்டு இந்த tan ஸ்கொயர் அப்படிங்கிறது u ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே வரக்கூடிய b ஸ்கொயர்டு அப்படிங்கிறது கரெக்டுங்களா tan எக்ஸுங்கிறது u அப்போ tan ஸ்கொயர் எக்ஸுங்கிறது u ஸ்கொயர்டாக மாறும் உனக்கு அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0 டு 1 ஓகே யூவோட லிமிட் 0 டு 1 du டிவைடு பை a ஸ்கொயர்டு இங்கே வரக்கூடிய யூக்கு tan x u ஈக்குவல் டு tan எக்ஸுங்கிறப்ப tan ஸ்கொயர் எக்ஸ் என்ன u ஸ்கொயர்டு அப்போ a ஸ்கொயர்டு u ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும் ஓகே அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகல் 0 டு 1 du டிவைடு பை a ஸ்கொயர்டு u ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குதா ரைட் அப்போ இன்டகல் 0 டு 1 du டிவைடு பை ஒரு a ஸ்கொயர்டு என்ன செய்யறேன் அப்படின்னா காமனாக வெளியே எடுத்துக்கிறேன் ஓகே இந்த டேர்மில் a ஸ்கொயர்டை வெளியே எடுக்கிறேன் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா u ஸ்கொயர்டு வரும் ப்ளஸ் b ஸ்கொயர்டு பை a ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்க ஓகே du டிவைடு பை a ஸ்கொயர்டை வெளியே எடுத்துட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமில் a ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு அப்போ ரிமைண்டர் u ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்ததில் b ஸ்கொயர் டிவைடு பை a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகே b ஸ்கொயர் டிவைடு பை a ஸ்கொயர் அப்படின்னு ஓகேங்களா ரைட் இந்த டினாமினேட்டில் வரக்கூடிய a ஸ்கொயரை வெளியே எடுத்துக்கோ இங்கே டினாமினேட்டர் அப்படிங்கிறப்ப 1 பை a ஸ்கொயர்டு 1 பை a ஸ்கொயர்டு இன்டகல் 0 டு 1 ஓகே 1 பை இங்கே வரக்கூடிய a ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கோ 1 பை a ஸ்கொயர் இன்டகல் 0 டு 1 நியூமரேட்டரில் du டிவைடு பை u ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த b ஸ்கொயர்டு பை a ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம் b பை a அதோடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா அப்போ du டிவைடு பை u ஸ்கொயர்டு ப்ளஸ் b பை a ஹோல் ஸ்கொயர் இது எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா சின்ஸ் இன்டகரல் dx டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் அப்படிங்கிற டைப்பில் இருக்குது அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 பை a அதுக்கான இன்டகரல் dx டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்டு ஓகே அப்போ அதுக்கான இன்டகரல் ஃபார்முலா என்ன 1 பை a tan இன்வர்ஸ் ஆஃப் x பை a ப்ளஸ் c அப்படிங்கிறது ஓகே 1 பை a tan இன்வர்ஸ் ஆஃப் x பை a ப்ளஸ் c அப்படிங்கிறது சரியா அப்போ 1 பை a ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்க ஓகே இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது u ஸ்கொயர்டு யூஓ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ ப்ளஸ் ஏங்கிறது என்ன அப்படின்னா b பை a ஹோல் ஸ்கொயர்டு அப்போ u ஈக்குவல் டு எக்ஸ் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்கிற என்ன செய்கிற u போட்டுக்கோ ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா a அப்படிங்கிறது என்ன a ஓகே இந்த ஃபார்முலாவில் அப்போ 1 பை ஓகே இங்கே இடத்துல ஏன்னு என்ன போடுவேன் இங்கே b பை a அப்போ 1 டிவைடு பை b பை a ஓகேவா 1 டிவைடு பை ஏங்கிறது இங்கே என்ன வந்திருக்குது b பை ஏன்னு வந்திருக்கு அப்போ 1 பை a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ 1 டிவைடு பை a மீன்ஸ் இங்கே என்ன வரும் உங்களுக்கு b பை ஏன்னு கிடைக்குமா அப்போ 1 டிவைடு பை b பை a tan இன்வர்ஸ் ஆஃப் x பை a அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன போடுவீங்க u அப்போ u டிவைடு பை ஏங்கிறது என்னன்னு தெரியும் b பை a அப்படின்னு ஓகே அப்போ u டிவைடு பை b பை a அப்படிங்கிறது சரியா ரைட் அப்போ அடுத்தது சிம்பிளை பண்ண பார்க்கலாம் இங்கே கீழே இருக்கக்கூடிய ஏ மேலே கொண்டுலாமா அப்போ a டிவைடு பை இங்கே a ஸ்கொயர்டு இந்த b மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர்டு பின்னு கிடைக்குமான்னு பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஏவை மேலே கொண்டு வர a டிவைடு பை a ஸ்கொயர்டு b அப்படின்னு சொல்லி கிடைக்குமா அதேமாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் u டிவைடு பை b பை a மேலே கொண்டு போனால் tan இன்வர்ஸ் ஆஃப் au டிவைடு பை b அப்படின்னு கிடைக்கும் ஓகே லிமிட் என்ன உங்களுக்கு 0 டு 1 அப்படிங்கிறது லிமிட்டு ஓகே ரைட் அப்போ a டிவைடு பை a ஸ்கொயர்டு பியில் a கேன்சல் ஆச்சுன்னா 1 பை ab அப்படின்னு கிடைக்கும் 1 பை ab இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் லிமிட் இப்போ என்ன பண்ணலாம் அப்பர் லிமிட் போடுங்க என்ன கிடைக்கும் a இன்ட்டு 1 a அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் a பை b அடுத்து மைனஸ் போட்டு லோயர் லிமிட் எழுதுவேன் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போட்டால் என்ன ஆகிடும் a இன்ட்டு 0 அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கிடைக்குமா ரைட் அப்போ 1 பை ab இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் a பை b மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு கிடைக்குது tan இன்வர்ஸ் ஆஃப் 0 வேல்யூ 0 அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் 1 பை ab இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் a by b அப்படின்னு கிடைக்கும் ஓகே அப்போ இன்டகரல் 0 டு π/4 dx டிவைடு பை a ஸ்கொயர்டு sin ஸ்கொயர்டு x ப்ளஸ் b ஸ்கொயர்டு cos ஸ்கொயர்டு x வேல்யூ என்ன அப்படின்னா 1 பை ab இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் a by b அப்படின்னு கிடைச்சிச்சு ஓகே ஹென்ஸ் ப்ரூவ்டு